இந்த வருஷம் மட்டும் இந்த டீம் வந்து கப் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் இந்த டீம் வந்து கோத்ரூ பண்ண கான்ட்ரவர்சியையும் இந்த வருஷம் அவங்க கொடுத்த கம்பேக்கையும் வச்சுட்டு கான்ட்ரவர்சியும் கம்பேக்கும் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸே பண்ணலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து போன வருஷம் வந்து கான்ட்ரவர்சியை வந்து கோத்ரூ பண்ணாங்க. அப்படியேப்பட்ட டீமான மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட ப்ராபபிள் 11 வந்து கெஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பேட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஸ் எடுத்திருக்காங்க. ரியான் ரிக்கில்டன் அவர் எடுத்திருக்காங்க. ஸ்ரிஜித் கிருஷ்ணன்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. பெவான் ஜான் ஜேக்கப்ஸுன்ற அவர் எடுத்திருக்காங்க. அப்புறம் திலக் வர்மா அவரை வந்து ரீட்டைனே பண்ணியிருக்கிறாங்க. இதிலேருந்து யார் ப்ராபபிள் 11குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோஹித் சர்மா மேபி ராபின் மின்ஸோட ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா வந்து ரியான் ரிக்கில்டன் அவரோட ஓப்பன் பண்ணலாம். 1 டவுன் சூரியகுமார் யாதவ், அப்புறமா வந்துட்டு நம்பர் 4 வந்து திலக் வர்மா வந்து வருவாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா இருக்கிறார், ஏற்கனவே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அவரை தவிர வேறு யாரெல்லாம் வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது நமந்தீர், வில் ஜாக்ஸ், அப்புறமா வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர், ராஜ் பாவா, அப்புறமா வந்து விக்னேஷ் புதூருன்றவரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11ல் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது நமந்தீர் கண்டிப்பாக இருப்பார். மேபி வில் ஜாக்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் இறங்கினாலும் இறங்கலாம். அப்புறம் மிச்சல் சாண்ட்னரும் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் ஓவர்ஸ் போடுறதுக்காக அவரை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. மிச்சல் சாண்ட்னர் பேட்டிங்கும் ஆடுவார் அப்படிங்கிறதுனால அவரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜ் பாவா, விக்னேஷ் புதூர் மும்பை இந்தியன்ஸோட மற்றும் ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா, தீபக் சஹர், அல்லா கசன்ஃபார், அஸ்வினி குமார், ரீஸ் டாப்லி, அர்ஜுன் டெண்டுல்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், அப்புறம் ஏற்கனவே ரீட்டைன் செய்யப்பட்ட ஜஸ்பிரீத் பும்ரா, இப்போது வெங்கட சத்யநாராயண பென்மெட்ஸான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இந்த செட் ஆஃப் பவுலர்ஸில் இருந்துட்டு யாரெல்லாம் வந்து நியூ பாலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வான்கடே 730 அண்டர் த லைட்ஸ், நியூ பால் கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். நியூ பாலில் ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹர் நினச்சாலே பயங்கரமாக இல்லை டயங்கரமாக இருக்குது. மிடில் ஓவர்ஸில் போடுறதுக்கு மிச்சல் சாண்ட்னர் இருக்கிறாரு. அப்புறம் அல்லா கசன்ஃபார், ஆப்கானின் வருண் சக்கரவர்த்தி அவர் இருக்கிறாரு. நமந்தீர், வில் ஜாக்ஸ் இவங்களாமே வந்துட்டு பவுலிங் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது மிடில் ஓவர்ஸில். டெத் ஓவர்ஸில் பும்ரா நல்லா போட்டுருவார் எப்போதும் போல். ஆனால் இவர் கூட வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டால் அதே மாதிரி நியூ பாலில் போட்ட மாதிரியே போட முடியுமா, இல்லை தீபக் சஹரால் அதே மாதிரி போட முடியுமா, இல்லை ஹர்திக் பாண்டியாவால் அதே மாதிரி வந்துட்டு நியூ பாலில் போட்ட மாதிரியே போட முடியுமான்றதை வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸில் இருந்துட்டு யாரெல்லாம் வந்து ப்ராபபிள் 11ல் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் வித் ரோஹித் சர்மா, 1 டவுன் வந்துட்டு சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 வந்துட்டு திலக் வர்மா, நம்பர் 5 வந்துட்டு ராபின் மின்ஸ், நம்பர் 6 வந்துட்டு நமந்தீர், நம்பர் 7 வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, நம்பர் 8 வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 9 வந்துட்டு தீபக் சஹர், நம்பர் 10 வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட். இந்த லைனப்பில் 3 ஃபாரினர்ஸ் தான் வந்துருக்காங்க. ஸோ அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேட்டிங் அப்போது ரியான் ரிக்கில்டனை கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா பவுலிங் அப்போது அல்லா கசன்ஃபார் இல்லைனா வந்துட்டு ரீஸ் டாப்லியை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு 2 பவுலர்ஸில் யாரோ ஒருத்தரை வந்து ஆட வைக்கலாம். அது போக இன்னொரு இம்பேக்ட் சப்பாக யாரை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜ் பாவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ என்னோடய இம்பேக்ட் சப் யாரெல்லாம்னு பார்த்தோன்னாக்க ரியான் ரிக்கில்டன், அல்லா கசன்ஃபார், ரீஸ் டாப்லி, ராஜ் பாவா இவங்க 4 பேர் தான் என்னோடய இம்பேக்ட் சப்பு. இவங்க தான் வந்து என்னோடய ப்ராபபிள் 11. என்னோடய ப்ராபபிள் 11 எப்படி இருந்துச்சுன்றதை பற்றியும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராபபிள் 11 ஆஃப் மும்பை இந்தியன்ஸையும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.